சுவாமிஜி நீங்களா? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். அம்மா தாயே, எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்து தாயே. அம்மா, ஓ மங்காள பரமேஸ்வரி தாயே. இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க சுவாமிஜி. எனக்கு இது தேவையில்ல. சுவாமிஜி, சுவாமிஜி ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன் வேணான்றீங்க? என்ன ஆச்சு? இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தருக்கு துர்மரணம் நடக்க போகுது. ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த ஆளோட உயிர் இந்த உலகத்தை விட்டு அநியாயமா போக போகுது. ஐயோ சுவாமிஜி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? ஒரு பூஜை பண்ணோம்னா அவர் மேல இருக்கிற மொத்த கண்டமும் விலகி போய் நல்லபடியா தீர்க்காயுசா வாழுவாரு. பூஜையை எப்ப பண்ணணும் சுவாமிஜி? நமக்கு நேரம் கிடையாது. இன்னைக்கே இப்பவே நாம அதை செய்யணும். பூஜைக்கு எவ்வளவு செலவாகுங்க? இதுக்கு பணம்லாம் ஒண்ணும் செலவாகாது. நான் செய்யற பூஜை உனக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா உன் கையில இருக்கிறத குடுமா நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். சரி சுவாமிஜி, நீங்க உள்ள வாங்க. ஓம் ஆதிபராசக்தி அம்மா தாயே, பகவதி அகிலாண்டேஸ்வரி தாயே, அம்மா எல்லாரையும் காப்பாத்து. இந்தாங்க சுவாமிஜி. உன் கழுத்துல இருக்கிற அந்த தங்கத்தை கலட்டி இந்த தட்டுல வை. எதுக்கு சுவாமிஜி? பூஜை செய்யும் போது கழுத்துல எந்த விதமான தங்கமும் இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பூஜையில எந்த பலனும் கிடைக்காது. ஓம் மங்காள பரமேஸ்வரி தாயே, ஓம் க்ளீம் க்ரீம் தாயே மகமாயி, ஓம் பராஷ் பராஷ் பராஷ். நான் செய்யற இந்த பூஜைனால இந்த வீட்டுல இருக்கிற கண்ட அத்தனையும் ஓடி போயிடணும். இவங்க குடும்பம் நல்லபடியா செழிக்கணும். இவன் நல்லா இருக்கணும். கொஞ்சம் கண்ணு மூடி உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோமா. இப்ப உன் கண்ணை துறமா. உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த திருத்தத்தை குடிச்சிரு. பூஜை நல்லபடியா பிரமாதமா முடிஞ்சது. நாம பண்ண பூஜையால உன் குடும்பத்தை பிடிச்சிருந்த தோஷம் மொத்தமும் விலகி போயிடுச்சு. அப்படிங்களா சுவாமிஜி? உங்களுக்கு ரொம்ப நன்றி சுவாமிஜி. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இந்தாங்க சுவாமிஜி, இந்த சின்ன காணிக்கைய வாங்கிக்கங்க. ஓ மங்காள பரமேஸ்வரி தாயே துணை. சுவாமிஜி, என்ன திடீர்னு தலையெல்லாம் சுத்துது? உனக்கு ஒண்ணும் ஆகாது. எப்படியும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் தேரும். இன்னும் ஒரு 2 செயின் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த வீட்ல சிசிடிவி கேமரா இல்லாததுனால இங்க நடந்த விஷயத்த யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சிசிடிவி செட் பண்ணாதவங்களுக்கு இதுதான் கதி. பாய் பாய்.